ஏன் நம் மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் மேல அவர் கோவப்படுறாரு, திமுக மேல கோவப்படுறாருன்னா, 40 தொகுதி ஜெயிக்கிறதுல 10 தொகுதி வந்து திமுகவே குடுத்திருக்குது காங்கிரஸ்க்கு. இந்தியாவுல வந்து தமிழ்நாட்டுல 10 எம்பிக்கு இருந்து உருவாகுறாங்களே, கர்நாடகாவில இருந்து வந்துடுறாங்களே, எல்லா ஊர்ல இருந்து வந்தா 150 எம்பிக்கு மேல காங்கிரஸ்க்கு வந்துரும். மத்த கட்சிகள்லாம் சேரும்போது வட மாநிலத்துல எடுத்துட்டீங்கன்னாக்கா, மேற்கு வங்காளத்துல 42 தொகுதி இருக்கு. அது மம்தா பானர்ஜி ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஒண்ணுதான், நாங்க ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். அதனால அந்த மாதிரி பீகார்லயும் அதே மாதிரிதான். தேஜஸ்வி ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், காங்கிரஸ் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிரா உட்பட 310 தொகுதி வந்து இந்தியா கூட்டணி கண்டிப்பா ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்கிற அதிகாரத்தில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதுல திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு, அவருடைய ஆலோசனை, அவருடைய செயல்பாடு கட்டாயம். அவருடைய தலைவர் எப்படி இருந்து செய்தாரோ கலைஞர் அவர்கள், அதே போல இவரும் செய்வார். அதனால் இன்றைக்கு திமுக மட்டும்தான் இந்தியாவிலேயே வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க.